பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத். யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன், பங்குனி மாத ராசி பலன்கள் சொல்ல போகிறோம். அதாவது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்கள் வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. பங்குனி 11ஆம் தேதி பௌர்ணமி திதி, பங்குனி 26 அமாவாசை திதி வருகிறது. துலா ராசி காலபுருஷனுக்கு 7வது ராசி. சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி விசாகம் 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சுக்கிர பகவான் முதல் 15 நாட்கள் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பத்திலும், பிறகு 6ஆம் இடத்தில் உச்சநிலையிலும் இருக்கிறார். அப்போது உங்கள் ராசிநாதன் மிக மிக பிரமாதமாக இருக்கிறார் இந்த மாதம். அப்போது துலா ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்குமா? ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரி, மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குது? 7ல் குரு சொல்லவே தேவை, சூப்பர், அற்புதத்திலும் அற்புதம். 6ஆம் இடத்தில் ராகு, அது அஷ்டலட்சுமி யோகத்தை தரக்கூடியது. 5ஆம் இடத்து அதிபதி சனி 5இல் ஆட்சி பீடம், மூலத்திரிகோண வீடு. 2க்கும் 7க்கும் உடைய செவ்வாய் 4ஆம் இடத்தில் உச்சநிலை, 5ஆம் இடத்திலும் இருக்கிறார். அப்போது உங்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக மிக சிறப்பாக இருப்பதால் இந்த பங்குனி மாதம் இந்த துலா ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சூப்பராக இருக்குங்க. சாதிக்க போகிறீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. உங்களுக்கு ஒரு திருப்பு முனை அமையும். ஏதோ 2 நாள் எண்ணங்கள் நிறைவேறும், உங்கள் அபிலாஷைகள் நிறைவேறும், சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படும். சமூகத்தில் சம்பளம் வாங்காமல் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒரு பொறுப்பில் இருப்பீங்க, ஒரு பதவியில் இருப்பீங்க, சம்பளமே வாங்காமல் கௌரவமாக வேலை பார்ப்பீங்க. அந்த கௌரவ பதவியில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஒரு அளப்பரிய ஒரு பலன், நல்ல பேரு, புகழ், அந்தஸ்து உயரப்போகிறது. தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்பட்டு சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை இந்த மாதம் உங்களுக்கு அமையப்போகிறது. அதே நேரத்தில் ராசிநாதன் உச்சநிலை வேற பெறுகிறார். அப்போது உச்சம் பெறுகிறார் என்று சொன்னால் மிக மிக சிறப்பு. உங்களுக்கு இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள், ஏற்கனவே 5ஆம் இடமே சிறப்பு தான், 6ஆம் இடம் உச்சமடைவதும் சிறப்பு தான். அப்போ கலைத்துறையில் பிறந்த அன்பர்கள், அதாவது சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள், அதில் டைரக்டரு, சினிமா அதாவது அசிஸ்டன்ட் டைரக்டரு, எடிட்ரு, கேமராமேனு, நடிகர், நடிகைகள், அதாவது கேமராவுக்கு முன்னால் இயக்குபவர்கள், பின்னால் இருந்து இயக்குபவர்கள், யாராக இருந்த போதிலும் சாதிப்பீர்கள். நல்லது நடக்கும். வேலைவாய்ப்பு இல்லாமல் சும்மா இருக்க மாட்டீங்க. ஏதோ ஒரு பிஸி ஷெட்யூல், ஒரு படம் ஒரு சீரியல் பண்ணிகிட்ருக்கீங்க, இன்னொரு படம் இன்னொரு சீரியல் கைக்கு வரும், சம்பாத்தியம் வரும். அற்புதமான காலகட்டம். அதுலேயும் குறிப்பாக நீங்கள் அரசு துறையில் கூட இருங்க. அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கும் சலுகைகள் நிறைய கிடைக்கும். ட்ரான்ஸ்ஃபர், ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட்டு, மேலதிகாரியுடைய பாராட்டுதல்கள், விஐபிகளுடைய தொடர்புகள் ஏற்படுதல், இதெல்லாம் நல்லது நடக்கும். சந்தோஷமாக இருப்பீங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு தனியார் தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் நல்லது நடக்கும். நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையிலையும் 11ஆம் இடம் குரு பார்வையில் இருப்பதால் பணம் பல வகையில் பையை நிரப்ப போகிறது. கொட்டுன்னு கொட்டப் போகிறது. நினைத்த காரியம் கைகூடி வரப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. நல்ல பண வரவு இரட்டிப்பாக இருந்த போதிலும் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். ஏன் செய்ய வேண்டாம்னா 2ஆம் இடத்தை சனி பார்க்குறார். 2ஆம் இடம் கொடுக்கல் வாங்கல், லாவாதேவி, இப்போ தனஸ்தானம் இல்லையா? அதனால் அந்த நீங்கள் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். கொஞ்சம் பேசுவதில் கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும், விழிப்புணர்ச்சியாக இருக்கணும். குடும்பத்திலும் சரி, வெளிவட்டார பழக்க வழக்கங்களும் சரி, மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. 3ஆம் இடம் குரு பார்வையில் இருக்குது. இளைய சகோதர சகோதரிகள் வீட்டுக்கு நீங்கள் போக, அவங்க உங்கள் வீட்டுக்கு வர, பரஸ்பரம் ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். எடுக்கின்ற காரியம் ஒரு சிம்பிளாக இருக்கும். உங்களுக்கு நீங்களே அதை பெருசாக எதிர்பார்க்க மாட்டீங்க, ஆனால் பெரிய வெற்றியை தேடித்தரும்.
அதுதான் அங்கே உண்மை. அதே நேரத்தில் குறுகிய தூர பயணமோ நீண்ட தூர பயணமோ ஏற்பட்டாலும் அது அனுகூலத்தை தரும். தூரதேசத்திலிருந்து நல்ல தகவல் கண்டிப்பாக வரும். மற்றபடி பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த 4ஆம் இடத்துல செவ்வாயே இருக்கார். முதல் 2 வாரம் இருக்கார், அப்புறம் 5ஆம் இடத்துக்கு போயிருக்கிறார். அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் பூமி காரகன் இல்லையா அவர். அப்போது நீங்கள் வந்து சொத்துக்கள் வாங்குவது, விற்பது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லது நடக்கும். ஏதாவது ஒரு தொழில் அமைஞ்சு சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. இல்லை நீங்கள் வந்து பர்சனலாக பார்க்கும்போது வீடு வாங்குறீங்க, மனம் வாங்குறீங்க, சொத்து பத்து வாங்குறீங்க, ஃப்ளாட்டு வாங்குறீங்க, ஏதாவது ஒரு சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. இல்லைன்னா பூர்வீகத்தில் போய் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறீங்க, வீடு கட்டுறீங்க, அப்படி ஒரு வேலையை கூட எடுத்துகிட்டு போகலாம். மொத்தத்தில் ஏதோ ஒரு பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரப்போகிறது. குலதெய்வத்துடைய பிளெஸ்ஸிங் உங்களுக்கு 100% இருக்குது. ஏன்னா 5 சனி பகவான் இந்த ராசிக்கு அவர் தான் வந்து முதல் தர யோகாதிபதி என்று சொல்லக்கூடியவர். அப்போ அவரை பொறுத்தவரையிலையும் ஆட்சி மூல திரிகோணத்தில் இருக்கிறதால சிவகடாட்சம் உங்களுக்கு 100% ஏற்படும். குலதெய்வத்தினுடைய அனுகிரகமும் கிடைக்கும். பிள்ளைகளுடைய வளர்ச்சி, தேக ஆரோக்கியம், மேம்பாடு மிக சிறப்பாக அமையக்கூடும். பூர்வீகத்தில் நல்ல தகவல் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. மற்றபடி உங்களுக்கு 6ஆம் இடத்துல ராகு இருக்கார். இந்த இளைஞர்களுடைய தேடல்கள் என்பது மிக மிக சாத்தியமாகும், சந்தோஷமாகும். எப்படி அவங்க இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்க, வேலை இன்டர்வியூக்காக இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்க. அது அட்டன் பண்ணால் கண்டிப்பாக சக்ஸஸ்ஸு. இல்லை எக்ஸாம் தேர்ச்சி எழுதுவாங்க. குரூப் 1, 2, குரூப் 3, 4 எழுதுவாங்க. டிஎன்பிஎஸ்சி அல்லது பேங்க் எக்ஸாம், ரயில்வே சர்வீஸு, இப்படி தேர்வுகள் எழுதும்போது அவங்க சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். தேர்ச்சி பெற்று அதில் இன்டர்வியூ அட்டன் பண்ணி செலெக்ஷன் ஆகக்கூடிய ஒரு நிலை வரும். இல்லை ஸ்போர்ட்ஸில் இருக்கேன் அப்படின்னா ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு காட்டுறவங்களுக்கு 10ஓட 11 இருந்தவங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் 1, நம்பர் 2 பொசிஷனுக்கு வரக்கூடிய அமைப்பு. 6ஆம் இடத்து ராகு அஷ்டலட்சுமி யோகத்தை தருவார். எதை தொட்டாலும் உங்களுக்கு சக்ஸஸ் தான். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிங்க, வீட்டு சுப செலவுக்கு உதவும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு 6ஆம் இடத்துல ராசிநாதன் உச்ச நிலை பெறுகிறார். அப்போ வந்து மியூசிக் சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் இது. மற்றபடி சினிமா, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க, டான்ஸரு, இது போன்ற எழுத்தாளர்கள், கற்பனைவாதிகள், இவங்கள்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் ரொம்ப சாதாரண இருந்தவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சி ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தி தரப்போகிறது. பெரிய லெவலில் ரீச் ஆக போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். 7ஆம் இடத்து குரு ராசியை பார்க்க போகிறார். திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது. நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் சிறந்து விளங்கும். கூட்டாளிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு அரசு துறை, காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவம், என செவ்வாய் பார்க்குறார் 10ஆம் இடத்தை. காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கலைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள், தனியார் துறையில் ஊழியர்கள் அத்துணை பேர்களுக்கும் சிறப்பான மாதம். சாதிக்கக்கூடிய ஒரு மாதம். ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டு, ட்ரான்ஸ்ஃபர் ஓணுமா ட்ரான்ஸ்ஃபரு, இப்படி சலுகைகள் கிடைச்சி சந்தோஷமாக செயலாற்றக்கூடிய ஒரு மாதம் என்று சொன்னால் மிகையாகாது. தனியார் துறை உள்பட சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் நல்ல இன்வால்மெண்ட்டாக கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும். அந்த கடனை வாங்கி தொழிலில் போடுங்க, தொழில் அபிவிருத்தி பண்ணுவீங்க, ரெட்டிப்பு வருமானம் வரும். ஏன் 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அப்போ ரெட்டிப்பு வருமானம் கண்டிப்பாக வரும். அதே நேரத்தில் 11ஆம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுதல், எல்லாம் லாபமாக மாறுதல், தொட்டதெல்லாம் தொடங்கும். தொடாத காரியங்கள் கூட பெருசாக தொடங்கும், சாதிப்பீங்க. முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கூட நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். இந்த 12இல் கேது வேலைக்கு, அதாவது 12இல் கேது இருந்தால் தூக்கம் வராது, டென்ஷனாக இருப்பீங்க.
ஆனால் அதே நேரத்தில் அப்போ ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும். மற்றபடி இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு மைனஸ் என்னன்னா 6 நாள் சந்திராஷ்டமம் வருதுங்க. அதாவது ஆரம்பத்தில் 2, 3, 4 பங்குனி 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, மாத கடைசியில் 29, 30, 31 நாம் தமிழ் தேதியை தான் குறிப்பிடுகிறோம். இந்த 6 நாள் சந்திராஷ்டமம் வரும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா பாதி சூதனமாக நடந்தீங்கன்னா வரப்போகிற பிரச்சனை பாதி பிரச்சனையாக மாறிடும், குறைஞ்சிரும். இல்லை நீங்கள் ஒரு அதை பற்றி நினைக்கல, சந்திராஷ்டமம்னு ஞாபகம் இல்லைன்னு சொன்னால் நீங்களே விவாதம் பண்ணி சண்டை போட்டு நீங்களே பிரச்சனையை பெருசாக்கிடுவீங்க. அதுதான் அங்கே முக்கியம். சந்திராஷ்டமம்னு இருக்கிற காலங்களில் சொந்த வண்டி வாகனங்களில் பயன்படுத்தக்கூடாது. அலுவலகத்தில் யார் சொன்னாலும் சரின்னு தலையாட்டி போயிடணும். ஊமையாக இருக்கணும், பேசக்கூடாது. பேசி இப்போ வார்த்தையால் பிரச்சனை வர்றதை விட பேசாமல் இருப்பதே சரி. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள், துர்க்கையை போற்றுங்கள். இந்த மாதம் சிறப்பான மாதம், சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் துலா ராசி அன்பர்களுக்கு.